யூத ஜனங்கள் பஞ்சத்தின் கொடூரத்தினாலே தங்களுடைய பிள்ளைகளை அறுத்து சாப்பிடுறாங்க. சமாரியாவில் பஞ்சம். ஏனென்றால் சத்தியத்தை அறிந்தவர்கள் அங்கே இல்லை. சத்தியத்தை சரியாக அறிந்த வந்தான் பாருங்க எலிசா. அந்த அவல நிலையை அகற்றி விட்டான். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், நாளைக்கு இந்த நேரம் இங்கே பஞ்சம் இருக்காது, எல்லா ஆகாரமும் குறைந்த விலையிலே உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுவதற்கு ஒருவன் வராத வரைக்கும் அங்கே பிள்ளைகளை அறுத்து சாப்பிட்டார். சத்தியத்தை அறிந்து எலிசாவை போல பேசி உங்க ஊர்ல உங்க குடும்பத்தில் இருக்கிற அவ்வளவு அவலமான நிலையையும் அகற்றிவிட உனக்கு தேவையானது ஒரு அறிவுதாப்பா. அறிவுதான் பிரச்சனை. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். எலிசாவுக்கு என்ன அறிவு இருந்தது? நான் பேசினா போதும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. மார்க் 11:23. அவன் இயேசுவையும் கண்டதில்லை எலிசா. மார்க் 11:23 தெரியாது. அது என்னது? மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசுனா சமுத்திரத்தில் போயிடும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்படி சொல்லி முடிக்கலங்க. சத்தியமா சொல்றப்பா, மெய்யாகவே சொல்றேன். பேசிட்டா பிரச்சனை தீர்ந்துடும். அவன் ஒருவனுக்கு தான் ஸ்விக்கி பாய் சாப்பாடு வாங்கிட்டு வரான். எலிசாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு பார்த்தா தலைவரை சுற்றி 100 பேர் இருக்காங்க. இவன் என்ன செய்திருப்பான்? தூக்கி தூக்கி காண்பான். ஐயா ஒரே ஒரு சாப்பாடு தான் இருக்கு. தம்பி எனக்கு தெரியும், நீ எல்லாருக்கும் கொடு, அப்பொழுது அதன் பிறகு மீதியும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னாங்க. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார். ஐயா ஐயா நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாருப்பா. நான் கேன்சர் கட்டியை பார்த்து போன்னு சொல்கிறேன், போயிடுது. சடலப்பத்தை பார்த்து எலும்புன்னு சொல்கிறது எலும்பிடுதுங்க. நீங்கள் பேசாததுனாலே அநேகர் அவலமான நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த அவன் பிறவி சப்பானிங்க, பிறவி சப்பானி. அந்த வாசலுக்கு பேரு அலங்கார வாசல். காட்சி என்னன்னா அலங்கோலமான காட்சி. தூக்கி தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் இல்லை. வந்தா பாருங்க. சத்தியத்தை அறிஞ்சாருது. என்ன சத்தியத்தை அறிஞ்சிருந்தான் தெரியுமா? தன்னுடைய நாவிலே இருந்த அதிகாரத்தை அறிஞ்சிருந்தான். நாவு. நான் ஒரு 1000 பேர் கொடுத்துருக்கேங்க. 500 பேர் வாசித்தாங்க. வார்த்தைகள்லாம் வாழ துவங்கிட்டாங்க. வாங்கி தலைக்கு கீழே வைக்காதீங்க, வாசிங்கங்க. நாவல இருக்கிற அதிகாரத்தை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் கிருப 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 அற்புதம் செய்யாத நாளே இல்லை. ஹல்லேலூயா. ஓ அங்கே பாருங்க, தபித்தாளுக்கு கல்லறையே தோண்டியாச்சுங்க. பேதையாகிய ஒழுங்கினமான நாளலான 3.5 வருஷம் ட்ரைனிங் அப்புறம் நிர்வாணமானன்னு மீன் பிடிச்ச அந்த பேதுரு வந்தான் பாருங்க. அவனுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாயிட்டு. நான் பேசினா போதும், தபித்தாலே எழுந்துரு, போதும். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் நாவிலே சூப்பர் நேச்சுரல் வல்லமையினாலே நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அருமையான தேவர்களே. பவுல் பாருங்க, பவுல் அதே கேஸ் தான். என்ன செஞ்சான்? ஐத்திகு செத்து போயிட்டான். அந்த சரீரத்தின் மேலே 3 நேரம் படுக்கிறாங்க. சரீரம் உயிர் பெற்று விட்டது. இந்த ஆற்றலினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற அந்த நிஜத்தை நீங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? பரலோகம் உங்களை அல்லவா நம்பி இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இனி இயேசு கிறிஸ்துவும் வரப்போறதில்ல, சீஷர்களும் வரப்போறதில்ல, மேல்நாட்டு மிஷனரிகளும் வரப்போறதில்ல. இந்தியாவில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் அகற்றிவிட தேவன் உங்களையே அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.